மீட்பரின் தாய் மரியாள், மாபரன் இயேசுவின் தாய், திரிலோக நாயகி இவள், மாசிலா புரட்சி புனல். உலக மீட்பிற்காக உத்தமனை தாங்கிய உயர்ந்த உள்ளம். அன்றொரு நாள் வானவன் கொடுத்த வார்த்தைக்கு வாட்டமில்லாமல் பதிலளித்தாள். எதனை சிந்தித்தால்? தான் கண்ணி என்பதனை மறந்தாலோ? இல்லை, மறக்கவில்லை. இந்த உலகினை காக்க உத்தமனை தாங்க கண்ணியே தாய்மை கோலம் கொண்டாள். யார் செய்வார்கள் இப்படிப்பட்ட செயலை? ஆம், இப்படிப்பட்ட செயலை செய்த மேருமலை தான் நம் மீட்பரின் தாய். சாதி சாக்கடையால் சுகம் கண்ட சமூகத்திற்கு ஒடுக்கப்பட்டோரின் உடல் தீட்டாகவும் ஆதிக்கவாதிகளின் உடல் புனிதமாகவும் தெரிந்தது. இன்றைய சூழ்நிலையில் பழங்குடியின சிறுவன் மீது சிறுநீர் கழித்தவாறு சிகரெட் பிடித்தான் ஒரு பாதகன். இதனை அன்றே அறிந்த மரியா வலியோரை சிதறடித்தாள், ஒடுக்கப்பட்டோரை உயர்த்தினாள் என்று எண்ணான்மா இறைவனை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என்ற பாடல் மூலம் இந்த சூழ்நிலையை நாம் நினைவு கூற வேண்டியதாக இருக்கின்றது. காடுமேடு கடந்து கண் துஞ்சாது யூதேய மலை நாட்டிற்கு சென்றார். எதற்காக சென்றார்? அங்கு உதவியின் மேலாண்மை அறியும் விதத்தில் இருந்தது. எத்தனை கருணை உள்ளம்! தான் மீட்பரின் தாயாக போகிறோம் என்ற எண்ணம் சிறிது கூட இல்லாமல் அங்கு உதவி செய்ய சென்றால். கருத்தாங்கிய மகனையும் சுமந்து கொண்டு எலிசபெத் அம்மாளுக்கு செய்த உதவிகள் நம் உள்ளத்தை உவகை கொள்ள செய்கின்றது. 12 வயதில் கோவிலில் தன் மகன் காணாமல் போக துயருற்றது அவள் உள்ளம். தன் கணவனோடு தேடுகின்றாள். தன் மகன் எங்கு சென்றிருப்பானோ, தன் மகன் பசியால் வாடியிருப்பானோ, தன் மகன் எங்கெல்லாம் அலைந்திருப்பானோ என்று எண்ணி வருந்தினாள். பின் கோவிலில் இயேசுவை கண்ட பின் தன் மரியாள் மகனிடம், மகனே, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்க, அதற்கு நான் என் தந்தையின் இல்லத்தில் தான் இருந்தேன் என்று சொன்ன வாக்கியம் மரியாளை மீட்பரின் தாய் என பக்குவப்படுத்தியது. கல்வாரி மாலையில் தேகமெல்லாம் இரத்தத்துடன் நடக்க இயலாமல் செல்கின்றார். தன் தாயை நோக்குகிறார். தன்னை வாரி அணைத்த கரம் தன் தாளாட்டிய மடியை நோக்குகின்றான். தாய் கூறுகிறாள், மகனே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். உலக மீட்பிற்காக உனக்கு கொடுத்த கடமையை மறவாதே என்று கூறினாள். எத்தனை உயர்ந்த உள்ளம்! ஆக இறைமீட்பு பாதையில் இயேசுவுடன் கைகோர்த்தாள் அன்னை மரியா. இதனைதான் ஒரு புது கவிஞன் கூறுகின்றான். தவமிருந்து பெற்றேனே, இவன் தனையனென பெற என்ன தவம் செய்தேனோ. ஈன்றவருக்கு புகழ் மாலை சாட்சி நிற்கும் குவலயத்தில் யார் உள்ளார்? பொறுப்புடைய பெண்ணான மரியா நுண்கல்வி ஊட்டியதன் பலனாய் நெறியிலும் கருணையிலும் ஆழ்ந்து நேர்மையினை கண்டுலகி உளமகிழ்ந்து பண்புடை உள்ளம் மரியா, மாசிறு மங்கை மரியா, வரலாறு படைத்த மரியா, உடலோடு மேலும் பயணித்த மரியா, இன்று உலகோரின் தாயானால், அன்று மீட்பரின் தாயானால். நன்றி.